கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுமா? நிச்சயமாக மொத்தமாக கூட்டம் மாறுவதில்லை. ஆனால் இந்த கூட்டம் ஒரு இம்பேக்ட்டை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மாவட்டத்திலயும், ஒவ்வொரு தொகுதியிலயும், ம். ஒவ்வொரு 234 தொகுதிக்கும் போகிறார். ம். ஒவ்வொரு தொகுதியிலயும் இந்த கூட்டம் கூடுது. கொஞ்சம் பேரு கட்சி நிர்வாகிகள் வருகிறார்கள். கொஞ்சம் பேர் பொதுமக்கள் வருகிறார்கள். ம். கொஞ்சம் பேர் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வர்றாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு. வேடிக்கை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அதில கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். நல்லது தானே செஞ்சாரு. நீட் தேர்வு ஒழிக்கணும் கொண்டு வந்தது திமுக. அதை ஒழிக்கணும்னு சொல்கிறது திமுக. சரி, இப்படிப்பட்ட நிலை சிக்கெட் இருக்கிற போது ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு சாதாரண ஒரு கிராமத்து விவசாயியாக இருந்த ஒருவர் எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீட்டை தந்து இன்றைக்கி 4000 மாணவர்கள், ஒரு சாதாரண அரசு பள்ளி ஆசிரியர், அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கனவை நிறைவேற்றியது எடப்பாடியாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மக்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க.